Hi friends, so நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்மின் பேனலில் கேட்டலாக் மெனுவில் இருக்க கேட்டகரிஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் கூட எப்படி லிங்க் ஆகி கான்ஃபிக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட ஃப்ரண்ட் அண்ட். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி நான் இன்ஸ்டலேஷன் வந்து கான்ஃபிக் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிக் பண்ணிக்கோங்க. கான்ஃபிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் இப்படி இருக்கும், அட்மின் பேனல் இப்படி இருக்கும். ஸோ உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கேட்லாக் அப்படிங்கிற அந்த மெனுக்குள்ளே இருக்க இந்த கேட்டகரிஸ் அண்ட் ஃபில்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேட்டகரிஸ் மெனு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேட்டகரி பேஸில் தான் வந்து ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு கேட்டகரி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜில் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக சம் கேட்டகரிஸ் ஆட் ஆகிருக்கு. அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2 லாங்குவேஜ் காட்டுது, சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம்குள்ளே லொக்கலைசேஷனுக்குள்ளே லாங்குவேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம 2 லாங்குவேஜ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் எண்டில், இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ். அதனால தான் எல்லா ப்ராடக்ட் வந்து என்ட்ரு பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் சைனீஸில் கேட்குது. ஸோ கேட்டகரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் நேம் அண்ட் சைனீஸ் நேம் ரெண்டும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து லாங்குவேஜ் மாறுறப்போ வந்து அது ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணுறப்போ இது வந்து அந்த ப்ராடக்டோட நேம், இதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். மெட்டா டேக் வந்து உங்களுக்கு எஸ்இஓக்காக யூஸ் பண்ணுறது, அதோட டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட், மெட்டா கீவேர்ட். இந்த டேட்டா அப்படிங்கிற இந்த மெனுவில் பேரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஓப்பன் கார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹைரார்கி பேஸில் வந்து கேட்டகரி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஹைரார்கி பேஸ் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் அப்படிங்கிறது பேரண்ட் கேட்டகரி. அந்த காம்பனண்ட் கீழே இப்போ நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. மைக் ஒரு காமனாக காம்பனண்ட் ஹவுஸ் காம்பனண்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் மைக், ட்ராக் பால்ஸ், மானிட்டர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டகரி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேரண்ட் கேட்டகரி மூலம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேரண்ட் கேட்டகரி ஆட் பண்ணணும், அதுக்கு கீழே சைல்டு கேட்டகரி ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் பேரண்ட் கேட்டகரி எப்படி ஆட் பண்ணுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபில்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் வந்து ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டோட கலர் வந்து ப்ளூ கலர் அப்படின்னா ப்ளூ கலர் பேஸில் இதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது எந்தெந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு வேணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சோமோ அதுக்காக இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை இங்கே சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஓப்பன் கார்ட் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஸ்டோருக்கு வந்து கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்டோருக்கு இந்த கேட்டகரி நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன். டிஃபால்ட்டாக இங்கே நான் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கனால டிஃபால்ட் ஸ்டோர் வந்து செக் ஆகிருக்கு. இது வந்து அந்த கேட்டகரிக்கான இமேஜ் டாப். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ உங்களோட ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இதுதான். இந்த ஹோம் பேஜில் இந்த டாப்பில் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி டிஸ்பிளே ஆகுதோ அந்த கேட்டகரியில் இந்த டாப் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் உங்களோட கேட்டகரி வந்து இந்த டாப் அப்படிங்கிற நேவிகேஷன் பாரில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ காலம் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பேரண்ட் இப்போது நான் அப்ளை சொன்ன மாதிரி ஹைரார்கி பேஸ் கேட்டகரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ எம்பத்திங்கிற பிளேயர்ஸ் அப்படி பேரண்ட் கேட்டகரி கீழே இவ்வளோ சப் கேட்டகரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி டிஸ்பிளே ஆகிற விதம் அப்படிங்கிறது தான் அந்த காலம்ங்கிறது. ஸோ இங்கே எனக்கு 4 காலமாக டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறனால அங்கே 4 அங்கே கொடுத்தனால இங்கே 4 காலமாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஷார்ட் ஆர்டர். ஸோ நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் கேட்டகரி இருக்கிறப்போ எந்த ஆர்டரில் உங்களுக்கு கேட்டகரி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் வந்து ஷார்ட் ஆர்டர். ஸோ சப்போஸ் ஒரு கேட்டகரி வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. ஸோ எஸ்இஓக்காக இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இது. நெக்ஸ்ட் ஒன் டிசைன். ஸோ இந்த லேஅவுட்டோட டிசைன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேமரா அப்படிங்கிற அந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செப்பரேட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த கேமரா அப்படிங்கிற கேட்டகரி இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த லேஅவுட்டோட டிசைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இந்த 4 டேபோட பற்றி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புதுசாக ஒரு கேட்டகரி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் வந்து உமன் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டேக் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதுதான் வந்து எஸ்இஓ அனலைஸ்க்காக யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி. ஸோ இது கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ மேண்டேட்ரி ஃபீல்டாகவும் இதை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கிலீஷ் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு டேட்டா. ஸோ இது வந்து பேரண்ட் வந்து ஸோ இதுதான் வந்து பேரண்ட். ஸோ பேரண்ட்டாக இருக்கிறப்போ
நான் இப்போ எப்படின்னா உங்களுக்கு பேரண்ட், அதாவது ஹைரார்கி பேஸில் இந்த கேட்டகரி க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுதான் பேரண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு பேரண்ட் என்ட்ரி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு நான் எந்த ஃபில்டர்ஸும் செட் பண்ணலை. ஸோ நான் எதுவும் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இமேஜஸ் ஏதாவது நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ், ஸோ ஓப்பன்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கேலரி ஆக்சஸ் பண்ணாது. இந்த இமேஜ் மேனேஜர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இதில். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு இமேஜ் ஏதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இப்படி இமேஜ் மேனர் அப்படி, அதாவது ஃபைல் மேனேஜர் மாதிரி இது இருக்கும். ஸோ அது ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை நம்ம நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரே இமேஜை நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, காமனாக ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நான் அதை அப்லோட் பண்ணி அவங்களோட இந்த ஓப்பன்கார்ட்டோட ஃபைல் மேனேஜரில் வச்சுக்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் எனக்கு இந்த இமேஜ் தேவையோ அப்போல்லாம் நான் இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். சூஸ் பண்ணால் இங்கே வந்து இதுக்கு இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த இமேஜ் ஆட் ஆகிடும். ஸோ இந்த கேட்டகரி வந்து இந்த டாப் பாரில் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் நான் டாப்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ காலம் பார்த்தீங்கன்னா இதில் நான் நிறையா கேட்டகரி ஆட் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு ஒரு 2 காலம்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஷார்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு 6, 7, 8 ஐட்டம்ஸ் இருக்குது. நான் இதை வந்து 9th ஐட்டமாக டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் எனேபிளில் வச்சுக்கிறேன். SEO கீவேர்ட் கம்பல்சரி கிடையாது. டிசைன் லேஅவுட் நான் எனக்கு எந்த ஸ்பெசிஃபிக் லேஅவுட் தேவையில்லை. ஸோ இப்போ சேவ் கொடுக்குறீங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேட்டகரி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து சப் கேட்டகரிஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சப் கேட்டகரிஸ் எப்படி ஆட் பண்ணலாம்? சேம் இதே மாதிரி தான். இதுக்குள்ளேயே போயிட்டு கேட்டகரி நேமில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பேரண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் எனக்கு எதுக்கு கீழே ஆட் ஆகணும்னா உமன் அப்படிங்கிற கீழே சப் கேட்டகரியாக ஆட் ஆகணும். ஸோ பேரண்ட் வந்து எனக்கு இங்கே உமன். ஸோ இந்த இடத்துல பேரண்ட் நம்ம சூஸ் பண்ணியே ஆகணும். அங்கே விட்ட மாதிரி இங்கேயும் விட்டுறாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான ஹைரார்கி வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ பேரண்ட் வந்து இப்போ உமன் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு டாப் ஆஃப் இதில் டிஸ்பிளே ஆகணும். எனேபிள் டிசைன் எதுவும் இல்லை, ஸ்விக்கா சேவ். ஸோ இப்போ ஃப்ரண்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு ஷூஸ் அப்படிங்கிறது. ஸோ நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்ணால் தான் அந்த காலம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அசைன் ஆகும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கேன். உமனில் 2 காலமாக நம்ம ஆட் பண்ணணும்னு கொடுத்தனால நமக்கு இந்த மாதிரி 2 காலம்ஸாக ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கேட்டகரிஸ் இதில் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதோட இமேஜ் டிஸ்பிளே ஆகும், அந்த கேட்டகரி டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இன்னும் ப்ராடக்ட் ஆட் பண்ணாதனால நமக்கு வந்து இந்த இடத்துல எம்டி பிளாங்காக வந்து காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன்கார்ட்டில் கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஷூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷூஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஷூஸ் இருக்குது. அதில் எனக்கு பிளாக் கலரில் ஷூ வேணும் அப்படின்னா நான் ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் அப்படிங்கிற சினாரியோ வரப்போ இந்த ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து அட்மிட் பண்ணிக்கிறது யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் நேம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கலர். ஸோ கலர் அப்படிங்கிற இந்த குரூப் நேமில் நான் நிறைய கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சைனீஸ் நேம், இங்கிலீஷ் நேம். ஸோ இது வந்து சைனீஸ் ஃப்ளாகு, இது வந்து இங்கிலீஷ் ஃப்ளாகு. ஸோ இதுலேயே வந்து என்ன லாங்குவேஜுங்கிறது அவங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்டர் வந்து எத்தனாவது பொசிஷனில் அப்ளையர் ஆகணும். இந்த கலர் அப்படிங்கிற ஆப்ஷனில் கலர் அப்படிங்கிற இந்த குரூப்பில் நான் என்னென்ன டைப் ஆஃப் கலர் நேமுக்கு வந்து கொடுக்குறேனோ அதில் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ரெட், ப்ளூ நிறைய ஆப்ஷன் வேணும், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்டர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஃபில்டர்ஸ் ஆட் ஆன உடனே இங்கே வராது. இந்த ஃபில்டர் ஆட் பண்ண உடனே இந்த ஃபில்டரை கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்க்கு நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இன்னும் ப்ராடக்ட் மெனுக்கு நம்ம போகாதனால ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு ஆட் பண்ணிப்போம். கேட்டகரியில் எனக்கு உமனுக்கு கீழே அது அப்ளை ஆகணும் அப்படின்னா அந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதில் டேட்டாக்குள்ளே ஃபில்டர்ஸில் போயிட்டு அந்த 2 ஃபில்டரும் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ப்ளூ மன் குடியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி இன்னொரு தடவை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி வந்தாலும் இது அப்ளை ஆகிருக்காது. ஸோ இந்த லேஅவுட்டை நம்ம வந்து இதுக்கு அசைன் பண்ணணும். அதாவது கேட்டகரி அப்படிங்கிற ஃபீல்டில் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே வரணுங்கிறதுக்காக நம்ம லேஅவுட் வந்து அசைன் பண்ணணும். ஸோ அந்த லேஅவுட் எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா டிசைனில்
ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ள எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள மாடியூல்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபில்டர் அப்படிங்கிற மாடியூல் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு எனேபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கான லே அவுட் வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபில்டருங்கிற ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ இது டிசேபிளில் இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஃபில்டருங்கிற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் இது டிசேபிளில் இருக்குது, அதனால் உள்ளே போய் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபில்டருங்கிற ஆப்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கேட்டகரி அப்படிங்கிற லே அவுட்க்கு அசைன் பண்ணுறோம். ஏன்னா இது நம்ம கேட்டகரி அப்படிங்கிற பாத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கேட்டகரிங்கிற லே அவுட்க்கு ப்ராடக்ட் கேட்டகரி, ஸோ ப்ராடக்ட் கேட்டகரிங்கிற லே அவுட்டில் நம்ம அசைன் பண்ணுறோம். கண்டென்ட் வந்து சர்ச் பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் வேணும் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஃபில்டர் சூஸ் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபில்டர் வந்துடும். ஸோ ஃபில்டர் இன்க்ளூட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபில்டரை கேட்டலாகுள்ளே போய் ஃபில்டரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ஃபில்டர் அந்த எந்த கேட்டகரிக்கு டிஸ்பிளே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரிக்கு அசைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த ஃபில்டருக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து ஃப்ரண்ட் எண்டில் எனேபிளாக இருக்கான்னு செக் பண்ணி எக்ஸ்டென்ஷனில் மாடியூல் சூஸ் பண்ணி எனேபிள் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறோம். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதை கேட்டகரி லே அவுட்க்கு அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணோன்னா இந்த ஃபில்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ளூன்னு சூஸ் பண்ணோம், ரெஃபைன் சர்ச்னு கொடுத்தோம்னா ப்ளூவில் இருக்க இந்த 2 கேட்டகரி பேஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம இன்னும் ப்ராடக்ட் ஆட் பண்ணாதனால நமக்கு இன்னும் காட்டல. ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.